இத பாரு, குடும்பம்னு இருந்தா 1000 பிரச்சனை வரும் போகும். ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியாத சூழ்நிலை கூட வரலாம். அதுக்காக நான் உங்க மேல வச்சிருக்கிற பாசம்லாம் பொய்ன்னு ஆயிடுமா? அது ஒரு நாளும் குறையவும் குறையாதுரா, குறையவும் விட மாட்டேன். எப்பவுமே என் வாழ்க்கையில எனக்கு எல்லாத்தையும் விட என் தம்பிங்க தங்கச்சி நீங்க தாண்டா எனக்கு பெருசு. இன்னைக்கு வேலு இப்படி ஜெயில கஷ்டப்படுறத பார்க்கும்போது ஒரு அக்காவா அவனுக்காக கூட மாட இருந்து எந்த உதவியும் செய்ய முடியலன்னு எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? ஆனா இந்த வேண்டுதலை செல்வி அவனுக்காக செய்யும் போது நான் கூட இருந்து அந்த வேண்டுதல்ல எந்த தடங்களும் வராம பாத்துக்க முடியும் இல்லையா? ஒருவேளை இந்த வேண்டுதலை ஒரு அக்காவா நான் என் தம்பிக்கு செய்யலான்னா நானே அதை செஞ்சு முடிச்சிருப்பேன். ஆனா இத செல்விதான் செய்யணும்னு இருக்கும்போது அவளுக்கு துணையா கூட இருந்து நல்லபடியா இதை செஞ்சு முடிக்கணும்னு ஆசைப்படுறேன்டா. மா இத பாருங்க, நான் இப்பவும் சொல்றேன், எனக்கு என் வயித்துல வளர்ற புள்ளைய விட என் தம்பிங்க தான் முக்கியம். ஐயோ மகா, அவனுக்கு இப்போ உயிர்கண்டம் இருக்குன்னு ஜோசியர் வேற சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த வேண்டுதல் மூலமா அது அவனுக்கு நீங்கி பழையபடி விடுதலையாகி வீட்டுக்கு அவன் கூடிய சீக்கிரத்துல வரணும். என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அது இந்த உலகத்துக்கு அவதாரம் எடுத்து வரும்போது ஒரு தாய் மாமனா என் தம்பி வந்து முறை செய்யணும். எனக்கு 3 தம்பிங்களும் தங்கச்சியும் நல்லா இருக்கணும். என்ன ஆனாலும் சரி, எனக்கு என்ன பத்தி எல்லாம் கவலை இல்ல. என் தம்பியோட இந்த வேண்டுதலுக்கு வராம நான் வீட்டுல இருக்க மாட்டேம்மா. நானும் வருவேன். சரி மகா, நீ இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்ல முடியும்? நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். பாத்தியா, ஒரு வார்த்தை இப்ப வரைக்கும் யாராவது நாமளும் அவங்க கூட வரமா இல்லையான்னு பேசினாங்களான்னு பாத்தியா? அதாண்டி, இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அந்த செல்வி தான் எல்லாத்துலயும் முக்கியம். நீ வேணா பாரு, இந்த செல்வி பண்ற வேண்டுதெல்லாம் நாசமா தான் போக போகுது. பூஜா, நீ வினோத் பாலாலாம் வீட்லயே இருங்க. நான் அம்மா அக்கெல்லாம் போயிட்டு வரோம். அண்ணே, நானும் அந்த வேண்டுதலுக்கு கூட வந்து கலந்துக்கிறேன். இல்ல பூஜா, எல்லாரும் அங்க வந்துட்டா அப்பாவை யார் பாத்துக்கிறது? அதனால தான் சொல்றேன். பூஜா, அண்ணா சொல்றதுதான் சரி, நம்ம வீட்லயே இருப்போம். ஏங்க, நான் போயிட்டு வரதுல உங்களுக்கு எதுவும் ஆட்சேபணம் இல்லையே? என்ன மகா இப்படி கேட்டுட்டேன்? எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. உன் தம்பி மேல நீ வச்சிருக்கிற பாசம் எனக்கு தெரியாதா? நீ போயிட்டு வா மகா, கொஞ்சம் கவனமா இரு. நம்ம குழந்தைய கொஞ்சம் பத்திரமா பாத்துக்குமா? சரிங்க. அந்த அம்மனை வேண்டிக்கு தான் கோயிலுக்கு போறோம். நிச்சயம் அந்த அம்மன் எங்க எல்லாருக்கும் துணையா இருக்கும். ஆமாக்கா, ஏற்கனவே அந்த அம்மா வேண்டுதல் செய்யும் போது நிறைய தடங்கள் சூழ்ச்சி எல்லாம் வரும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அது எதுவும் நடக்காம நல்லபடியா முடியணும்னு நான் இங்க இருந்தே கடவுளை வேண்டிக்கிறேன்க்கா. சரி மகா, நீ போய் சீக்கிரம் தூங்கு. காலையில சீக்கிரமா எந்திரிச்சு கிளம்பணும்ல. கிச்சன்ல எல்லாம் அப்படியே போட்டபடியே இருக்கு. நான் சுத்தம் பண்ணிட்டு போய் படுக்கிறேன். இதை கொண்டு போய் வச்சுட்டு போய் படுறா. அக்கா, இரு, நானும் வரேன். வா. என்னங்க சொல்லு. என்னங்க வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? வீடு முழுக்க நான் தெளிச்சிட்டேன். நீங்க ரூம்ல தெளிச்சிட்டு அப்படியே வெளியும் தெளிச்சிட்டு இதை அப்படியே வெளியே வச்சிருங்க. மா, அப்பா வாங்க. மா, எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். பூஜை ஆரம்பிச்சிருவோமா? சரிம்மா.